வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் எப்படி கம்மி வேலை செஞ்சு அதிக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி அந்த மெத்தட்ஸ்லாம் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். இல்லை ஒரு டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடர் இருந்தாலும் நிறைய பாயிண்ட் இதுலேருந்து கற்றுக்க முடியும். நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே பண்ணாதீங்க அன்லஸ் யூ ஆர் அன் ஆட்டோமேட்டட் ட்ரேடர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ட்ரேடராக இருந்தீங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வாங்கி அந்த கோடிங்லாம் கற்றுக்கிட்டு கோடிங்லாம் அதில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு எதுவுமே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ராடே நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து நான் வந்து மேனுவலாக தான் எல்லாம் நான் பண்ணுறேன். நானே சார்ட்டை பார்க்குறேன், நானே வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், அந்த ட்ரேட்ஸ்லேருந்து வெளியே வரது எல்லாமே நான் மேனுவலாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். அதுமாதிரி ரிட்டனும் அதுக்கேற்றமாரி ரிட்டன் ஜஸ்டிஃபையாக இருக்கும். இருந்தாலும் வந்து நான் இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி நான் கம்மி வேலையில் எனக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்ட்ராடே பண்ணாதீங்க. அதான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து என்னென்னா, பொசிஷனல் ட்ரேடிங் நிறையா எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஏன்னா பொசிஷனல் ஸ்விங் எல்லாமே இதில் தான் வரும். இல்லை லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணுறதுனாலும் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இது ஏன் பொசிஷனல் பண்ணலாம்னா, பொசிஷனலில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரூ த டே நீங்கள் வந்து சார்ட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் பிஎன்எல் அந்த ஸ்க்ரீனை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எதுவுமே இருக்காது. நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் எல்லா ஒர்க்கையும் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே பார்த்தாலே போதும். நீங்கள் அடுத்த நாளுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கலாம். அதுக்காக தான் பொசிஷனல் ட்ரேடிங்கை இதுக்கு சூட் ஆகும். ஏன்னா கம்மி வேலை பார்த்து நிறைய ரிசல்ட் எடுக்கிறதுக்கு சூட் ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னா, டோன்ட் ஸ்கேன் த்ரூ ஒரு 1000 சார்ட்ஸை வந்து சில பேர் டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. நிறைய பேர் என்னென்னா 1000-2000 சார்ட்ஸை கூட ஒரு நாள் உட்காந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய வேலை. அது அவங்களாம் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்காங்க. அதனால் நிறைய வேலை. இது நீங்கள் ஜாப் போயிட்டு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியமே இல்லை. அதனால் வந்து நம்ம இந்த வீடியோட ஃபஸ்ட்டு என்னென்னா, வேலை கம்மியாக பார்க்கணும், அதுக்கேற்ற ரிட்டர்ன் எனக்கு வரணும் அப்படின்றது தான். அதனால் வந்து நீங்கள் இந்த சார்ட்ஸை நிறையா என்ன கேட்டால் ஒரு 1000 ஸ்டாக் 500 ஸ்டாக் பார்க்குறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒரு நாளை பார்க்குறதே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட்ஸமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால் அதை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக யூஸ் வெப்சைட்ஸ் லைக் நீங்கள் உங்களுக்கு சார்ட்டிங் இருக்குது, இல்லை screener.in இருக்குது உங்கள் ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இந்த சார்ட்டிங்கிறது வந்து டோட்டலாக டெக்னிக்கல் பேஸாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா அதுலேருந்து உங்கள் எந்தமாரி உங்களுக்கு டெக்னிக்கலி எப்படி வேணும், அதாவது எனக்கு வந்து 200 EMAக்கு கீழே வந்தால் எனக்கு அலர்ட்ஸ் கொடு, இல்லை வந்து 75 EMAக்கு வந்தால் அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். RSI வந்து 70-30 கீழே வந்தாலோ இல்லை 70க்கு மேலே போனாலோ அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் இந்த சார்ட்டிங் மூலமாக, அதுவும் இல்லாமல் சார்ட்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெய்டு சாஃப்ட்வேரும் இல்லை, பெய்டு வெப்சைட்டும் இல்லை. நீங்கள் பேசிக்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருப்போன்னா, மார்க்கெட் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த எண்ட் ஆஃப் த டே டேட்டா வந்து உங்களுக்கு 15 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ரீமியம் வாங்கினா நீங்கள் அந்த மார்க்கெட் முடிஞ்சதுமே உடனே, அதாவது டைம் இருக்கும் அந்த ப்ரீமியம் வாங்கியிருந்தீங்கன்னா. ப்ரீமியம் வாங்காமல் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களுக்கு 15 நிமிஷம், ஏன்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் தான் நீங்கள் ட்ரேடிங் சார்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்படின்றனால உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் சார்ட்டிங்கில் ஃப்ரீயாகவே நீங்கள் நிறையா ஸ்கேன் பண்ணலாம். ஸ்க்ரீனர் எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, screener.in வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறவராக இருந்தாலும் அது மூலயமா நீங்கள் ஸ்க்ரீனரில் பண்ணி ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணலாம். அதனால் இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக வேலையை கம்மி பண்ணுற சாஃப்ட்வேர்ஸாக இருக்கும். இது இல்லாமல் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, ட்ரேட்ஸ் எடுத்ததுமே உங்கள் டார்கெட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் அலர்ட்டை செட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸுக்கு அலர்ட் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி, இப்போ டார்கெட்னா அதுக்கு கீழே கொஞ்சம் பாயிண்டில், ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் போயிட்டுருக்கு, இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் போயிட்டுருக்குன்னு முன்னாடியே நீங்கள் அலர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்றமே நீங்கள் அந்த டைமில் ரியாக்ட் பண்ணிடலாம். அப்படின்றனால இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்கள் ஒர்க்கை கம்மி பண்ண. நெக்ஸ்ட் வந்துன்னா, உங்கள் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு அலர்ட் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த செட் பண்ண டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ அலர்ட் அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணணும் அவசியமே இல்லை. சும்மா சில பேர் என்னென்னா, சில பேர் ஐயோ என் ட்ரேட்ஸ் என்ன இருக்குன்ட்டு இருக்க 10 பொசிஷனும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு டியூ இந்த டேயில் சொல்கிறேன். அதனால் அதை பண்ணாதீங்க. உங்கள் அலர்ட்ஸ் அடிக்குதா போய் செக் பண்ணுங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் நோக்கி போயிட்டுருக்கு, நான் வந்து தயாராக இருக்கணும் எங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்ற மாரி அந்தமாரி நீங்கள் உங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, அவங்க பிஎன்எல் வந்து ஒன்லி எண்ட் ஆஃப் த டே மட்டும் செக் பண்ணுங்கள். டியூரிங் த டே செக் பண்ணிங்கன்னா சில டைம் என்ன ஆகும்னா, ஓவர் ஃப்ளக்சுவேஷனால் மார்க்கெட் ரொம்ப கீழேயோ ரொம்ப மேலேயோ போயிருக்கலாம். அதனால் வந்து நம்ம எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்க பார்ப்போம். என்னென்னா, இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், இல்லை லாஸை புக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது வந்து பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்தமாரி பண்ணுறது வந்து உங்களுக்கு நிறையா அந்த ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும்.
இந்த லெஸ் ஒர்க்குன்றதுக்கு டாப்பிக்கே நம்ம ஏன் எடுத்துருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து கம்மியாக இருக்கணும். அதுக்கான ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாப்பிக்கை எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப பிஎன்எல் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் மட்டும் செக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து டியூரிங் த டேயில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த ஓவர் ஃப்ளக்சுவேஷனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் முன்ன சொன்ன அந்த ஸ்கேனிங் வெப்சைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 3:30க்கு முடியுதா மார்க்கெட்டு, 4 மணிக்கு நீங்கள் போய்ட்டு ஸ்கேனிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அந்த நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கலாம் அதுலேயே ஸ்கேனர்ஸை அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சார்ட்ஸ்லாம் வருதோ அதை எடுத்து போய் அதில் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு அந்த ட்ரில் பார்த்து அடுத்த நாளுக்கு நீங்கள் தயாராகலாம். உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு நிறைய வேலை கம்மியாகிடும். அது இல்லாமல் ஒரு நல்ல ரிட்டனும் வரும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்ட்ராடே வந்து பண்ணால் ரிட்டன் நல்லா வருன்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் நமக்கு ஃபோக்கஸ் என்னென்னா வேலை கம்மியாக இருக்கணும், நம்மளுக்கு ரிட்டனும் அதுக்கேற்ற மாரி ரிட்டன் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸ், இந்த வீடியோக்கான ஃபோக்கஸு. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.